ஹலோ கைஸ், திஸ் இஸ் பிரசன்னா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, ஒரு பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம கடைசியாக பார்த்த இந்த யூஎஸ்பியோட லேட்டஸ்ட் வெர்ஷனை பற்றி பார்த்தோம். ஓகே, கரெக்டாக. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். போய் அந்த லிங்க் கொடுத்து அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதேமாதிரி டெய்லி யூஸ் ஆகிற ஒரு பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேட்டரி பற்றி பார்க்க முன்னாடி இந்த வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க, கூட இருக்க பெல் பட்டன் இருக்கும். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? நம்ம பேட்டரி பற்றி இப்போ அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்னா, ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக பேட்டரியில் வந்து ஒரு சின்ன அப்டேட் தான் கொடுத்தாரு, ஒரு பெருசாக ஒரு அப்டேட் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இந்த வீடியோலன்னா அந்த பெரிய என்ன முக்கியமான அப்டேட் இருக்குது, ஸோ அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நமக்கு வந்து எதனால பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது, சீக்கிரமாக வீணாகுது, ஸோ அதை பற்றி வந்து சில டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியிலே 2 இருக்குது. லித்தியம் அயன், இன்னொன்று வந்து லெட் ஆக்சைடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லெட் ஆக்சைடு. ஓகேவா? லெட் ஆக்சைடு வந்து மோஸ்ட்லி ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் பல்காக இருக்கும், அதேமாதிரி ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட பவரோட அந்த பேட்டரியோட பவர் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து மெயினாக வந்து இந்த கமர்ஷியலு, இந்த ஆட்டோமொபைல்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதே லித்தியம் அயன் அப்படி பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ லெட் ஆசிடோட மொத்த ஆப்போசிட். இது ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், பவர் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது இதோட லாங் லாஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இதை வந்து ஸ்மார்ட் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க. எதனாலனா இதோட ரேட் வந்து அப்படியே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து லெட் ஆக்சைடில் வந்து இந்த காரு, கமர்ஷியல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லித்தியம் அயன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன், டிஜிட்டல் கேமரா, ஸோ இந்த மாதிரி உள்ள பொருளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இப்போ நாம் அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு பேட்டரியோட அப்டேட் வச்சு சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி, ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து 1 டே சார்ஜ் தாங்குதுன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது வந்து 5 days தாங்க. ஓகே, லித்தியம் சல்ஃபர். இந்த லித்தியம் சல்ஃபர் வந்து மொனாஷ் யூனிவர்சிட்டியில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டோடைப் எங்கேருந்து வந்ததுன்னா ஜெர்மனியில். பட் இதை லான்ச் பண்ண டேட் வந்து 4 January 2020. ஆனால் இது ஃபுல்லாக ப்ரோட்டோடைப் மட்டும் தான் ஜெர்மனி, மற்ற எல்லாமே ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சது. ஓகேவா? ஸோ இதோட மெயின் ஸ்பீஷஸ் என்னென்னா, உங்களோட மொபைல்ஸ் 1 day இருந்துச்சுன்னா இந்த பேட்டரி வந்து 5 days வரைக்கும் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட ஒரு பேட்டரியோட பவர் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அதே மாதிரி காஸ்ட்டும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து லித்தியம் சல்ஃபர்னால ஸோ அதோட கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது கொண்டு வந்தோன்னா உங்கள் பேட்டரி, உங்கள் ஃபோனோட டேஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ பவர் பேங்க் குறையும். ஸோ அந்த மாதிரி உள்ள சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஒரு முக்கியமானது, ரொம்ப அட்வான்ஸானது. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்க முன்னாடி அந்த பேட்டரியை கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டெஸ்லா. ஸோ ஏன் இன்றைக்கி வந்து டெஸ்லா வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது எதனாலனா இந்த பேட்டரியால் தான். ஓகேவா? ஸோ இந்த பேட்டரியில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் உண்டு. ஓகேவா? ஒன்று ஹை டென்சிட்டியாக இருக்கும், இல்லை அது லாங் லாஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நம்ம ஃபில்ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இந்த டெஸ்லா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அதாவது டேல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியோட 2016 கம்பைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்னா, ஒரு ட்ரக்கு, ஏதாவது ஒரு ட்ரக்கு வந்து நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நான் டெலிவரி பண்ணுறேன்னா போயிட்டு அப் அண்ட் டவுன் வரணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ட்ரக்கால் கண்டிப்பாக வந்து அதுக்கு லாங் லாஸ்ட் வேணும். அதே மாதிரி நல்ல ஒரு பவரான டென்சிட்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் தான் முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ணதுனால தான் எங்களுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்டரி வந்து மில்லியன் மைல் ஒரு பேட்டரி வந்து உருவாக்கிடுறாங்க. ஸோ இது வந்து மெயினாக எந்த பர்பஸ்க்காகனா எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணும்போது தான். ஸோ எலக்ட்ரிக் ஆட்டோமொபைலில் எலக்ட்ரிக்லேயே மூவ் பண்ணோன்னா ஸோ இந்த மில்லியன் மைல் பேட்டரி யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டில் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, டெஸ்லாவில் ஒரு பெரிய ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ட்ரக்கு வச்சு தான் இவங்க வந்து இந்த கான்செப்டே ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ட்ரக்கு வந்து நான் இங்கேருந்து ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுனோட 600 கிலோமீட்டர் போனோன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து 200 கிலோமீட்டருக்கோ இல்லை 300 கிலோமீட்டருக்கோ நான் வந்து சார்ஜ் பண்ண டைம் இருக்காது. ஸோ அந்த பட்சத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க வந்து இந்த ஹை டென்சிட்டியோட பவர் அதிகம், அதாவது ரொம்ப நேரம் இருக்கிற பேட்டரி கண்டுபிடிச்சி அந்த மில்லியன் மைல் யூஸ் பண்ணி ஒரு அப் அண்ட் டவுனோட அவங்களோட ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ஸோ எலக்ட்ரிக் கார், ட்ரக், ஸோ எல்லாமே எலக்ட்ரிக்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
ஓகே. ஸோ நம்ம அடுத்த ஒரு விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பேட்டரியும் சீக்கிரமாக காலி ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேட்டரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ ஒரு 25 டிகிரியில் இருக்கும், இல்லை 35 டிகிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த காருக்கு, இந்த மில்லியன் மைல் பேட்டரிக்கு வந்து 35 டிகிரி கீழே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ட்ராவலிங் ஆகும் போகும்போது இதுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடுமோக்காக சைடில் வந்து இந்த பேட்டரி கீழே வந்து ஒரு ஏர், அதை கூல் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் சப்ளை வந்து அங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதனால தான் வந்து உங்களோட பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து வீணாக போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து அந்த டெம்பரேச்சர் அதிகமாக வருதோ, ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணி அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி இறந்துடும். ரெண்டாவது, நம்ம பேட்டரி எதனாலுக்கு வந்து சீக்கிரமாக காலி ஆகுதுன்னா, நம்ம சார்ஜ் போடப்போ மட்டும்தான் இதோட லைஃப் ஸ்பேன்ஸ் குறையும். ஒரு பேட்டரிக்கு மிஞ்சி போனால் மினிமம் 800லேருந்து 1000 சைக்கிள்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை 1லேருந்து 100% வர வரைக்கும் ஒரு சைக்கிள்னு வாங்க. நீங்கள் நடுவில் ஒரு ஃபஸ்ட்டு 20% போட்டிங்கன்னா அடுத்து 20%. ஸோ அந்த மாதிரி மொத்தம் 100% வரது ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 1000 சைக்கிள் தான் வந்து ஒரு பேட்டரியோட லைஃப் ஸ்பேனாக இருக்கும். ஓகே, நீங்கள் இதை சார்ஜ் போட போகும்போம்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து குறையும், அந்த லைஃப் சைக்கிளோட இது குறையும். அதே நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி 20 இல்லை 25% கீழே குறைச்சி யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ண போகும்போது உங்கள் ஃபோனோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்னும் வேகமாக குறையும். அது அந்த லைஃப் சைக்கிளோட இப்போ 1000 லைஃப் சைக்கிள்னா அது வந்து 800 சைக்கிளாக மாறிடும். ஸோ அதனால தான் வந்து மெயினாக வந்து உங்கள் ஃபோன் ஒரு 20% கீழே இறங்காமல் பார்த்து. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெக்னாலஜி பற்றி வீடியோ வேணும்னா எந்த மாதிரி டெக்னாலஜின்னு சொல்லி கமெண்ட்டும் கீழே வந்து செக்ஷனில் கொடுங்க.